அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்ல அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமையும் முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். இடைத்தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதி காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் காரைக்குடியில் மேனாள் நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் கட்டியிருக்கின்ற நூலகத்தை திறக்கிறார். அதில் கலந்து கொள்ளுகிறோம். மாலை 5 மணிக்கு ஈரோட்டில் நாங்கள் அமைத்திருக்கின்ற தேர்தல் பணிக்குழு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய தலைவர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அங்கே பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறோம். தேங்க்யூ.